ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. எஸ், வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வீட்டில் நம்ம கொண்டாடக்கூடிய வரலட்சுமி விரதம் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு A to Z கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் எப்படி என் வீட்டில் பூஜை பண்ணணும் அது எல்லாத்தையுமே வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து முறையாக பூஜை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த ஆண்டு என்னோட 3வது வருஷம் வரலட்சுமி விரதம் வந்து நான் எடுக்க போகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் நான் வரலட்சுமி நோன்பு வந்து எப்போ வரப்போகுது, எந்த டேட்டில் வரப்போகுது, எப்படி வந்து சாமி கும்பிடலாம், கலசம் எப்படி அமைக்கலாம், கலசம் வச்சு எப்படி சாமி கும்பிடலாம், கலசம் இல்லாமல் வந்து ரொம்ப எளிமையாக எப்படி கும்பிடலாம், ஒரு நாள் வந்து சுவாமி கும்பிட்றது எப்படி, 3 நாள் வந்து வரலட்சுமி விரதத்தை நம்ம கொண்டாடி பூஜை பண்ணுறது எப்படி அப்படின்னு கலசம் வைக்கிறதுலேருந்து கலசம் விசர்ஜனம் பண்ணுறது வரைக்கும் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த பூஜையை யார் யாரெல்லாம் பண்ணலாம், பழக்கம் இருக்கவங்க இல்லாதவங்க, இதை பற்றின விளக்கத்தையுமே வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எதுவும் கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோலேயே ஆன்சர் கிடைக்கும். இது நம்ம வீட்டில் லாஸ்ட் இயர் பண்ண பூஜை வந்து எனக்கு 2வது வருஷம். நான் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு vlog ஆல்ரெடி லாஸ்ட் இயரே போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட் இயர் பண்ண வீடியோவை ப்ரொசீஜரெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். பூஜைக்கு எப்படி நான் அரேஞ்ச் பண்ணேன், தாம்பூலம்லாம் எப்படி போட்டு வச்சேன், அண்ட் அம்மனுக்கு எப்படி நைவேத்தியம் வச்சேன், அது எல்லாமே வந்து டீட்டெயிலாக இருக்கும் அந்த vlogல. ஸோ அந்த என்னோட 3 நாள் vlogவை வந்து ஒரே வீடியோவாக காட்டியிருப்பேன். அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே எல்லாருமே வரலட்சுமி நோன்பு கும்பிட்றதை பார்த்து ரொம்ப ஆசை. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து இது வரைக்கும் கும்பிட்டு பழக்கமே கிடையாது. நான் முன்னாடிலாம் நினச்சிட்டு இருந்தேன் இது வந்து பிராமின்ஸ் மட்டும்தான் பண்ணுறது ஒரு விஷயம் அப்படின்னு. பட் அப்புறம் தான் வந்து வளர தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து எல்லாருமே பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் அம்மாக்கெலாம் வந்து இது பண்ணுறது பழக்கம் கிடையாது. மாமியார் வீட்லேயுமே வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ரொசீஜரெல்லாம் எதுவுமே வந்து பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து வரலட்சுமி நோன்பு எடுத்து பண்ணணும் அப்படின்னு ஆசை. என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில், என்னோட ஓன் விஷில் தான் நான் வந்து வரலட்சுமி நோன்பு எடுத்து பூஜை பண்ண ஆரம்பித்தேன். அம்மனை கும்பிட்டு நான் நல்லா தான் இருக்கேன், அம்மனை என்னை நல்லா தான் வச்சிட்ருக்காங்க. அதனால் வந்து புதுசாக எடுத்து பண்ணலாமா, பழக்கம் இல்லாதவங்க பண்ணலாமா அப்படின்னுலாம் எதுவுமே வந்து வருத்தப்பட வேண்டாம். அதே மாதிரி லாஸ்ட் இயர் போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததாகவும் அதை பார்த்து நீங்கள் வந்து நல்ல கரெக்டான ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணி சுவாமி கும்பிட்டதாகவும் நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷமும் நம்ம எல்லாருமே ஹாப்பியாக ஜாலியாக வந்து பூஜை பண்ணலாம். வரலட்சுமி அம்மனுடைய அருள் நம்ம எல்லாருக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட. சரி, இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வந்து போயிடுவோம். வரலட்சுமி நோன்பு எப்போ வருது இந்த ஆண்டு அப்படின்னா 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி, ஆகஸ்ட் 16th of August 2024 ஃப்ரைடே. எப்போதுமே வரலட்சுமி நோன்பு வெள்ளிக்கிழமை தான் வரும். ஸோ அதே மாதிரி இந்த ஆண்டுமே 16th of August ஃப்ரைடே வந்து வரலட்சுமி நோன்பானது இருக்குது. அதே மாதிரி எப்போதுமே வருஷம் ஆவணி மாதத்தில் வர பௌர்ணமிக்கு முந்தின வார வெள்ளிக்கிழமையை தான் நாம் வந்து வரலட்சுமி நோன்பு வந்து கொண்டாடுவோம். இந்த வருஷம் என்னைக்கு வருது அப்படிங்கிறத தெரியப்படுத்தியாச்சு. அடுத்ததாக வந்து சுவாமி எப்படியெல்லாம் கும்பிடலாம், ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளாக எப்படி கும்பிடலாம், நல்லா கிராண்டாக கலசம்லாம் வச்சு எப்படி கும்பிடலாங்கிறதையும் வந்து சொல்லிடுறேன். முதல்ல வந்து சிம்பிளாக படம் வச்சு கும்பிட்றது எப்படின்னு வந்து சொல்கிறேன். சுவாமிக்கு இதில் நீங்கள் மகாலட்சுமி தாயாருடைய உருவப்படம் இருக்க மாதிரி வந்து ஒரு சுவாமி படம் வந்து வாங்கிக்கோங்க. எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஆனால் இல்லைன்னா நீங்கள் வந்து தனியாகவே ஒரு மகாலட்சுமி தாயாருடைய சுவாமி படம் வாங்கிக்கோங்க. அந்த தாயாருடைய படத்துக்கு சுத்தமாக தொடச்சி சந்தனம், மஞ்சள், குங்குமம் எல்லாமே வச்சுட்டு அவங்களுக்கு வந்து நல்ல வாசனை நிறைந்த மலர் மல்லிகைப்பூ ரொம்ப இஷ்டம். அதனால் தாயாருக்கு வந்து மல்லிகைப்பூவால் நீங்கள் வந்து மாலை மாதிரி கட்டி கூட தாயாருடைய படத்துக்கு சாத்திக்கோங்க. 2 பக்கம் 2 குத்து விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. வாழை மரம் கட்டணும். வாழை மரம் அப்போ நல்ல ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கும். ஸோ அந்த டைமில் 2 வாழை மரம் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து குத்து விளக்கு, காமாட்சி தீபம், அம்மனுக்கு வந்து வெள்ளியில் அட்லீஸ்ட் ஒரு காமாட்சி தீபம் சின்னதாவாது ஏற்றுங்க. இருக்கவங்க, இல்லாதவங்க வந்து அகல் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. ஒரு சிலர் வந்து வெள்ளி விளக்கெல்லாம் வாங்கி ஏற்றுனா பாலாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பீரோலையே வச்சுருப்பாங்க. அப்படி வந்து பண்ண வேண்டாம். ஏற்றுறதுக்காக தானே நம்ம வெள்ளி விளக்கு வாங்குகிறோம். நமக்கு கிஃப்ட் பண்ணாலுமே அதுக்காக தான் கொடுக்குறாங்க. ஸோ சுவாமிக்கு ஏற்றுறது ரொம்ப வந்து நல்லது. அதனால் ஒரே ஒரு வெள்ளி காமாட்சி அம்மன் விளக்காவது நீங்கள் வந்து அந்த நோம்பு நேரத்தில் எடுத்து ஏற்றிக்கோங்க. மற்ற நேரத்தில் நீங்கள் அதை வாஷ் பண்ணிட்டு கூட பீரோவில் நீங்கள் ஆஸ் யூஷுவல் லாக்கரில் வச்சிடலாம். ஸோ அந்த விளக்கு வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து சுவாமிக்கு பிடிச்ச நைவேத்தியம் நீங்கள் என்னென்ன வகை செய்கிறீங்களோ அதை அத்தனையும் செய்யலாம்.
சக்கரை பொங்கல், வெள்ளை சாதம், சாம்பார், 2 வகை பொரியல், உருளைக்கிழங்கு பொரியலில் உருளைக்கிழங்கு தவிர்த்துக்கோங்க. கேரட் இதெல்லாம் தவிர்த்துடணும். இதை தவிர்த்து வந்து நீங்கள் என்ன பொரியல் வேணாலும் சுவாமிக்கு வந்து பண்ணி வைக்கலாம் இலை போட்டு. அண்டு பழம், ஒரு சிலர் வந்து அந்த காது குத்துக்கெல்லாம் வரிசை வைப்போம்ல, முறுக்கு, அதிரசம், அந்த மாதிரியான வகையான பலகாரங்கள் எல்லாமே அம்மனுக்கு வரிசை வைப்பாங்க. ஒரு சிலர் வந்து பழங்கள் எல்லாமே வந்து அம்மனுக்கு வரிசையாக வைப்பாங்க. ஒரு தினுசு பழம். இப்போ நம்ம கல்யாணத்துக்கு எப்படி நம்ம வரிசை வைப்போம், அதே மாதிரி வந்து அம்மனுக்கு பழங்களால் 7 தட்டு 9 தட்டு அந்த மாதிரி கணக்கு பண்ணி அம்மனுக்கு வந்து வரிசை வைப்போம். அத்தனை தட்டு வைக்க முடியல அப்படின்னா ஒரே தட்டில் வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் வச்சுட்டு அது கூட நம்மளால் என்ன பழங்கள்லாம் வாங்கி வைக்க முடியுமோ, ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, இந்த மாதிரி பழங்கள். அதுக்கப்புறமா அம்மனுக்கு வந்து இன்னொரு தட்டில் இது வைப்போம், சுமங்கலி செட் வைப்போம். அதாவது ஜாக்கெட் பிட்டு, மஞ்சள், குங்குமம், தாலி சரடு, அதுக்கப்புறமா அதில் கிழங்கு மஞ்சள் இருக்குல்ல, அதை வந்து உரசி பூசுவோமே அந்த மஞ்சள், அதுக்கப்புறமா வந்து மெஹந்தி, அதுக்கு மேலே வந்து என்ன வைக்கணுமோ அது வந்து நம்மளுடைய விருப்பம். ஆனால் முக்கியமாக வைக்க வேண்டியது வந்து ப்ளவுஸ் பிட்டு, மஞ்சள், குங்குமம், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், பூ, மல்லிகைப்பூ வைக்கிறது ரொம்ப நல்லது. கண்ணாடி வளையல், இதெல்லாம் வந்து முக்கியமாக வைக்கணும். இது கூட வந்து கண்ணாடி, சோப்பு, சீப்பு, அதுக்கப்புறமா வந்து தலைக்கு வைக்கிற கிளிப்பு, இதெல்லாம் நம்ம இஷ்டம், என்ன வைக்கணுமோ வைக்கலாம். ஜாக்கெட் பிட் வந்து நம்ம புடவை வச்சோம் அப்படின்னா அது ரொம்பவே நல்லது. வைக்கிற புடவையை நாம கட்டிக்கலாம், இல்லைன்னா சுமங்கலிங்களுக்கு வந்து தானமாக கொடுக்கலாம், அதுவுமே ரொம்ப நல்லது. புடவை வைக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது, ஆனால் ஜாக்கெட் பிட் கட்டாயம் வைக்கணும். இது கூடவே வந்து நீங்கள் யார் யாருக்கெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்ருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து இதே மாதிரி வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், ப்ளவுஸ் பிட்டு, கண்ணாடி வளையல், பொட்டு, மஞ்சள், குங்குமம், கிழங்கு மஞ்சள், தாலிக்கயிறு, இதெல்லாத்தையுமே நீங்கள் ரிட்டன் கிஃப்ட் வந்து என்ன கொடுக்க போகிறீங்க, ஒரு சில பிளேட் கொடுப்பாங்க, கப்ஸ் கொடுப்பாங்க, பாக்ஸில் ஏதாவது வந்து வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன ரிட்டன் கிஃப்ட்ஸ் வாங்கியிருக்கீங்களோ அதோடு வச்சு சுவாமிக்கிட்ட வச்சு நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு, நைவேத்தியம்லாம் வச்சு பூஜை பண்ணி வீட்டுக்கு சுமங்கலிங்களை கூப்பிட்டுட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு அதை தானமாக கொடுக்கணும். ஒரு சிலருக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு ஆள் இல்லை, பக்கத்தில் புதுசாக இருக்கீங்க, ஃப்ளாட்ஸ் இருக்கீங்க, நீங்கள் வீட்டில் சுவாமி கும்பிட்டுட்டு இந்த தாம்பூலத்தை எல்லாத்தையும் பேக்கில் எடுத்து கொண்டு போய் நீங்கள் கோயிலில் கூட போயிட்டு முகம் தெரியாதவங்களுக்கு கூட கொடுக்கலாம். சுமங்கலியாக இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம், அவ்வளோதான். ஒரு தாம்பூலத்தில் நீங்கள் கொண்டு போன அந்த தாம்பூலத்தை ஒரு தாம்பூல தட்டில் வச்சுட்டு அதில் குங்குமம் வச்சு அவங்கள குங்குமம் எடுத்துக்க சொல்லிவிட்டு உங்களுக்கு வச்சு விட சொல்லிவிட்டு நீங்கள் அந்த தாம்பூலத்தை கோயிலில் வச்சு அவங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுத்துட்டு வரலாம். அதே மாதிரி ஃபோட்டோ வச்சு பண்ணுறவங்க காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயே எழுந்திரிச்சு அம்மனை வந்து அழைச்சிருங்க. அதாவது அம்மனை அழைக்கிறதுனா என்ன, ஃபோட்டோ வச்சு நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணிடுவீங்கள்ல, அதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே வந்து பூஜையை முடிச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பிரசாதம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து சுமங்கலிங்க எல்லாரையுமே கூப்பிட்ருப்பீங்கள்ல, முன்னாடி ஒரு நாள் முன்னாடி போயிட்டு யார் யாரை கூப்பிட போகிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே குங்குமம் கொடுத்து வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துடுங்க. அவங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை சாயந்தரமாக 6 மணிக்கு நீங்கள் 6 மணிக்கு ஷார்ப்பாக அம்மனுக்கு நைவேத்தியம் வச்சு பூஜை பண்ணிடுங்க. வரவங்களுக்கு 1 by 1 வருவாங்க. ஸோ வரவங்க எல்லாருக்குமே வந்து பிரசாதம் கண்டிப்பாக கொடுக்கணும். வீட்டுக்கு வரவங்களுக்கு இலை போட்டு சாப்பாடு போட்டால் ரொம்ப நல்லது. முடியாதவங்க ஏதாவது ஒரு வகையான பிரசாதமாவது நீங்கள் வந்து வீட்டுக்கு வர சுமங்கலிங்களுக்கு கொடுத்து தான் தாம்பூலம் கொடுக்கணும். தாம்பூலம் வந்து உட்கார வச்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ வரவங்களை உட்கார வச்சு தாம்பூலம் கொடுங்க. ஃபோட்டோ வச்சு வரலட்சுமி நோன்பு எடுக்கிறதுக்கு பெருசாக வந்து எதுவும் ஃபார்மாலிட்டிஸ்லாம் கிடையாது. ஃபோட்டோ வச்சு அம்மனை கும்பிட்டு நம்ம வந்து தாம்பூலம் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். பட் கலசம் வச்சு கும்பிட்றவங்களுக்கு ஒரு நாள் பூஜை எடுக்கிறதா இல்லை 3 நாள் நம்ம பூஜை எடுத்து செய்கிறதா, கலசம் சரியான முறையில் வந்து விசர்ஜனம் பண்ணணும், சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் எல்லாம் கரெக்டாக வந்து ரெடி பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் வந்து இருக்குது. நான் எப்போதுமே வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் என்ன ரெடி பண்ணுறனோ அது எல்லாத்தையுமே வீட்டுக்கு வரவங்களுக்கு வந்து கொடுத்து தான் அனுப்புவேன். உங்களுக்கு வந்து அப்படி முடியல அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு வகை கொடுத்தா கூட போதும். இப்போ அடுத்ததாக கலசம் வச்சு எப்படி சுவாமி கும்பிட்றதுன்னு பார்ப்போமா. ஒரு சிலருக்கு வந்து அரிசி வச்சு கலசம் வச்சு பழக்கமாக இருக்கும், இல்லை தண்ணி வச்சு கலசம் வச்சு பழக்கமாக இருக்கும். ரெண்டுமே வந்து இது வரைக்கும் பண்ணதில்லை, நான் இப்போ தான் முதல் தடவை பண்ணுறேன் அப்படின்னா வரலட்சுமி நோன்புக்கு தண்ணி வச்சு கலசம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அந்த தண்ணி வந்து நீங்கள் கலச செம்பை சுத்தமாக தொடச்சி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 3/4 பாகம் தண்ணி நிரப்பிட்டு வாசனை திரவியங்கள் ஏதாவது 5 இல்லை 9 எண்ணிக்கையில் மங்கள பொருள் நீங்கள் அந்த கலசத்துக்குள்ளே போடணும். தண்ணி 3/4 பாகம் நிரப்பிட்டு அதில் கொஞ்சம் பன்னீர், ஜாதிக்காய், மாசிக்காய், ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறமா பச்சை கற்பூரம், சுவாமிக்கு வந்து நம்ம
யூஸ் பண்ணுறது வந்து அந்த காதோல கருகமணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் மஞ்சள், குங்குமம், இந்த மாதிரி மங்கள பொருட்களை நீங்கள் 9 இல்லைனா வந்து 5 வகையில் எடுத்து அதை நீங்கள் தண்ணியில் போட்டுட்டு நீங்கள் கலசம் தயார் பண்ணி வைக்கலாம். அதுக்கு மேலே என்ன வைப்போம், மாயில கொத்து ஒரு 5 இலை இருக்க மாதிரி வைப்போம். மாயில கிடைக்காத ஊரில் இருக்கீங்க அப்படின்னா வெற்றிலை நீங்கள் வச்சுக்கலாம், காம்போடு வைக்கணும். வெற்றிலை வச்சுட்டு அதுக்கு மேலே பூரண கும்பம், அதாவது தேங்காய் நீங்கள் குடுமியோட ஃபுல்லாக முழுக்க மஞ்சள் பூசி தேங்காவுக்கு வந்து குங்குமத்தில் திலகமிட்டு நீங்கள் வைக்கிறீங்க. அதுதான் வந்து பூரண கும்பம், அதாவது கும்பம்னா கலசம் வந்து தயாரிடும். இது வந்து தண்ணீர் கலசம். அரிசி கலசம் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா, தண்ணி மாதிரியே 3/4 பாகத்துக்கு வந்து அரிசியை நிரப்பிட்டு, நான் இப்போ சொன்னேன் இல்லையா மங்கள பொருட்கள், அது எல்லாத்தையுமே நம்ம அரிசியில் போட போகிறோம். ஸோ அதுக்கு மேலே நான் சொன்ன மாதிரி மாயில கொத்தோ இல்லை வந்து கிடைக்காதவங்க வெற்றிலையோ வச்சு தேங்காய் முழுக்க மஞ்சளை பூசி திலகம் வச்சு மேலே வைக்கிறோம். ஸோ இது வந்து அரிசி கலசம். கலசம் இப்படி 2 வகையாக தயார் பண்ணலாம். அதுக்கு அடுத்ததாக கலசம் தயார் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பூஜையை வந்து 1 நாள் பண்ண போகிறோமா 3 நாள் பண்ண போகிறோமான்றதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து 3 நாள் பண்ண போகிறீங்க அப்படின்னா வியாழக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கே நான் இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன் பாருங்கள், நிலைவாசலில் வச்சு நீங்கள் அம்மனுக்கு விளக்கேற்றி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், அதுவும் பாசி பருப்பிலான நெய்வேத்தியம் வரலட்சுமி அம்மனுக்கு நீங்கள் செஞ்சு வச்சு அம்மனை வந்து வீட்டுக்குள்ளே அழைக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் அம்மனை வச்சுருக்கிற 3 நாளுமே மேக்ஸிமம் வந்து பாசி பருப்பிலான ஒரு நெய்வேத்தியத்தை வந்து நீங்கள் செஞ்சு வைக்கிறது ரொம்ப நல்லது. வரலட்சுமி அம்மனுக்கு பூஜைக்காக நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் வந்து புதுசாக ப்ரொவிஷன்ஸ் வந்து வாங்கி பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அந்த பருப்பாக இருந்தாலும் சரி, பாசி பருப்பாக இருந்தாலும் சரி, புதுசாக ஏற்கனவே இருக்கிறது இல்லாமல் புதுசாக வாங்கின பருப்பில் செஞ்சு வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வாசலில் வச்சு விளக்கேற்றி அம்மனை வாங்கம்மா எங்கள் வீட்டுக்குள்ளேன்னு அழைச்சி ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் பெரியவங்க யாரும் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து விளக்க அந்த காமாட்சி தீபத்தை நம்ம வாசலில் நம்ம வீட்டை பார்த்த மாதிரி அம்மனை அமர்த்தி விளக்கேற்றி நெய்வேத்தியம் வச்சு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி, வீட்டில் பெரியவங்க இருந்தால் பெரியவங்களை அந்த விளக்கு கொண்டு வர சொல்லுங்கள். பெரியவங்க இல்லை அப்படின்னா நாமளே கூட முதல்ல அந்த விளக்கை கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டு பின்னாடி அம்மனை தூக்கிட்டு வந்து நம்மளுடைய எங்கே அலங்காரம் பண்ணியிருக்கோமோ டெக்கரேட் அம்மனை வந்து எங்கே அமர்த்த போகிறோமோ அந்த டெக்கரேட் பண்ணியிருப்போம்ல அந்த இடத்துல கொண்டு வந்து அம்மனை வச்சுக்கலாம். இந்த பூஜையை நீங்கள் பூஜை அறை உங்களுக்கு நல்லா விசாலமாக இருக்குது, பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பூஜை அறையில் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹால்லையே வந்து நீங்கள் ஒரு இடத்துல சூஸ் பண்ணிவிட்டு கிழக்கு பார்த்த மாதிரி, கண்டிப்பாக கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கணும், அதான் நல்லது. கிழக்கு பார்த்த மாதிரி இருக்க இடத்துல அம்மனை டெக்கரேட் பண்ணிவிடுங்க, பேக்ரவுண்டில் டெக்கரேட் பண்ணிவிட்டு அம்மனை வந்து அங்கே அமர்த்திடுங்க கலசத்தை கொண்டு வந்து. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இன்னும் வேறு எதுவும் டெக்கரேட் பண்ணுறீங்க, சுற்றி எதுவும் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் பண்ணுற வேலை வந்து அப்புறம் பண்ணிக்கோங்க. வியாழக்கிழமை பண்ணுற ப்ரொசீஜர் இதுதான். நீங்கள் முன்னாடியே வந்து பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுறது, வீடு க்ளீன் பண்ணுறது எல்லா வேலையும் முடிச்சிருங்க. வியாழக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு அம்மனை அழைச்சிட்டிங்க. அம்மனை அழைக்கும் போதே நீங்கள் புடவை ஜாக்கெட்டெல்லாம் வச்சு அழைக்கலாம், இல்லை வெள்ளிக்கிழமை காலையில் கூட நீங்கள் வைக்கலாம். நான் அம்மனை அழைக்கும் போதே எப்போதுமே புடவை ஜாக்கெட் எல்லாமே வச்சு தான் அம்மனை வந்து தாம்பூலம் கொடுத்து தான் அம்மனை நான் வீட்டுக்குள்ளே அழைப்பேன். அம்மனை அழைச்சதுக்கப்புறமா வேலைக்கிழமை அதாவது தேர்ஸ்டே ப்ரொசீஜர் வந்து ஓவராயிடுது. இதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமை என்ன ப்ரொசீஜர்னா, காலையில் எழுந்திரிச்சுக்கோங்க, ரொம்ப நேரமாக எழுந்திரிச்சிருங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் அம்மனுக்கு விளக்கேற்றுறது ரொம்ப சால சிறந்தது. முடியாது அப்படின்னா 6லேருந்து 7 மணிக்குள்ளேயாவது அம்மனுக்கு வந்து நீங்கள் தலை குளிச்சுட்டு வந்து விளக்கேற்றிடுங்க. கண்டிப்பாக 3 நாள் பூஜை பண்ணுறவங்க 3 நாளுமே வந்து தலை குளிக்கணும். வீட்டில் பெட்டில் அதிலெல்லாம் தூங்காமல் அம்மன் கூடவே வந்து அம்மன் எங்கே அலங்காரம் பண்ணியிருக்கீங்களோ அந்த பக்கமே வந்து அம்மன் பக்கமே வந்து படுத்துக்கோங்க. வீட்டுக்கு வந்து அம்மன் வந்திருக்காங்க, அவங்கள விட்டுட்டு நம்ம போய் உள்ளே தூங்கினா அது நல்லா இருக்காது. அம்மன் எங்கே இருக்காங்களோ அவங்களோடவே வந்து நீங்களுமே அம்மன் பக்கம் கால் நீட்டாத மாதிரி வந்து படுத்து தூங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நேரமாக எழுந்திரிச்சு வந்துட்டு காலையில் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், இல்லைனா ஒரு டம்ளர் பால் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ பால் வந்து காய்ச்சி நாட்டு சக்கரை போட்டு நீங்கள் அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணி தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு வீட்டில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கும்ல, மதியத்துக்கு நைவேத்தியம் பண்ணுறது, அம்மனுக்கு படையல் போடுறது, அந்த வேலைக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. தென் வந்து மதியம் 12 மணிக்கு மேலே ராகுகாலம் கொண்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வந்து நீங்கள் 1 மணிக்கு மேலே கூட அம்மனுக்கு திரும்பவும் மதியம் ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு தீப தூப ஆராதனை காட்டி சுவாமி கும்பிடணும். கண்டிப்பாக கலசம் வச்சிங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுற அன்னைக்கு 3 வேலையுமே நீங்கள் வந்து நைவேத்தியம் வைக்கணும். ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை மதியமும் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய சமையல் வேலை, அதாவது நைவேத்தியம் பண்ணணும்ல 6 மணிக்கெல்லாம் பூஜை வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ அதுக்காக நமக்கு வந்து அன்றைக்கி நிறைய ஒர்க் இருக்கும் வீட்டில். ஸோ நைவேத்தியம் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடுங்க.
பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 4:30 மணிக்கு முன்னாடியே 4:30-5 மணிக்கு முன்னாடியே சமையல் வேலை எல்லாமே முடிச்சிடுற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்ப வந்து சாயந்தரம் போல் வீடு வாசல்லாம் பெருக்கி திரும்ப வந்து கோலம்லாம் போட்டுட்டு சுவாமி கிட்ட போட்ட கோலம்லாம் ஆப்வியஸ்லி கொஞ்சம் கலைஞ்சிருக்கும், அதெல்லாத்தையுமே திரும்ப போட்டுட்டு திரும்ப 6 மணிக்கு மேலே நீங்கள் வந்து நல்லா ரெடி ஆகிக்கோங்க. வரலட்சுமி அம்மன் பூஜைக்கு நாம தான் வந்து நம்ம வீட்டு மகாலட்சுமி இல்லையா, மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டில் எழுந்தருளை பண்ணி அவ மூலியமாக அவ ரூபமாக தான் நாம் வீட்டுக்கு வர சுமங்கலி எல்லாருக்குமே வந்து தாம்பூலம் கொடுக்குறோம். அப்போ நம்ம வந்து எண்ணெய் வடிஞ்சிட்டு தூங்கு மூஞ்சோடு வந்து தாம்பூலம் கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து நல்லா அழகாக வந்து அலங்காரம் பண்ணிக்கோங்க. பார்க்குறவங்க வந்து சொல்லணும் மகாலட்சுமி மாதிரி இருக்கே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து அலங்காரம் பண்ணிக்கோங்க. நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு 6 மணிக்கு திரும்பவும் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சுவாமிக்கு நீங்கள் பண்ணது எல்லாத்தையுமே இலை போட்டு படையல் போட்டு சுவாமிக்கு திரும்ப தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு நீங்கள் அதே மாதிரி அபிஷேகம் பண்ணுறவங்களா இருந்தால் அம்மன் சிலை வச்சுருக்கீங்க, மகாலட்சுமி தாயாருடைய சிலை அப்படின்னா காலையிலேயே அம்மனுடைய முகூர்த்தத்துக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணிடுங்க. ஈவினிங் ஏன்னா நம்ம பிஸியாக இருப்போம், பண்ண முடியாது. ஸோ காலையிலேயே பண்ணிடுங்க. அன்றைக்கி வந்து நீங்கள் கனகதார ஸ்தோத்திரம் படிக்கலாம். காலையிலையும் சாயந்தரமும் 2 வேளை படிச்சுக்கோங்க. கனகதார ஸ்தோத்திரம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வரவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நீங்கள் தாம்பூலம் கொடுக்கலாம். ஃபோட்டோ வச்சதுக்கு வந்து என்ன முறை சொன்னேன், என்னென்ன வரிசையெல்லாம் வைக்கணும், என்னென்னலாம் சுவாமிக்கு படைக்கணுன்றதை வந்து சொல்லியிருந்தேன்ல. ஃபோட்டோ வைக்கிறதுக்கு சேம் ப்ரொசீஜர் தான் கலசம் வைக்கிறவங்களும் வந்து பண்ணுவாங்க. ஸோ கலசமெல்லாம் வச்சு சுவாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தாம்பூலம் கொடுத்துட்டு நீங்களும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. எப்போதுமே வரலட்சுமி நோன்பு வந்து தம்பதி சமேதராக நின்று பண்ணுறது ரொம்ப நல்லது. பிகாஸ் நம்ம பண்ணுறதே நமக்கு வந்து தாலி பாகியம் கிடைக்கணும், ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும், அந்த ஒரு இதுக்காக தான் நம்ம வந்து வரலட்சுமி நோன்பு எடுத்து பண்ணுறோம். சுமங்கலி பூஜை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இதை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஹஸ்பண்டோடு சேர்ந்து நீங்கள் வந்து பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலுமே தாம்பூலம் கொடுக்கணும். ஈவன் சின்ன குழந்தை வந்தால் கூட நீங்கள் வந்து தாம்பூலம் கொடுக்கணும், பெண் குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அவங்களுக்குமே அதே மாதிரி வெத்தலை பாக்கு வாழைப்பழம் ப்ளவுஸ் பிட்டு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ மஞ்சள் குங்குமத்தோடு வச்சு நீங்கள் வயசு பெண்கள் வந்தாலும் சரி குட்டி குழந்தைங்க வந்தாலும் சரி அவங்களுக்குமே நீங்கள் வந்து கொடுக்கணும். பொதுவாகவே நம்ம வெள்ளிக்கிழமை நேரத்தில் யாருக்குமே ஒரு பொருள் கொடுக்க மாட்டோம். ஆனால் இந்த வரலட்சுமி நோன்பு வெள்ளிக்கிழமை மட்டும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு எல்லாருக்குமே எல்லாம் கொடுக்குறோம். காரணம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுமே வந்து மகாலட்சுமி தான். மகாலட்சுமி தாயார் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு பெண் ரூபத்தில் நம்ம வீட்டுக்கு வருவாங்களாம். ஸோ நம்ம வீட்டுக்கு வர்றவங்க வந்து பெண்கள் கிடையாது, மகாலட்சுமி தாயார். அன்றைக்கி வரவங்க எல்லாருமே வந்து மகாலட்சுமி தான். ஸோ நாம் வந்து நம்ம வீட்டு மகாலட்சுமி, நம்ம வந்து அவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்குறோம். தாம்பூலம் வந்து நம்ம வீட்டுக்கு எப்படி மகாலட்சுமி வராங்களோ அதே மாதிரி நம்ம வீட்டிலேருந்து தாம்பூலம் வாங்கிட்டு போகிறாங்கல்ல அவங்க வீட்டுக்குமே வந்து மகாலட்சுமி தாயார் போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் தாம்பூலம் கொடுக்குறவங்க வந்து சந்தோஷமாக கொடுங்க. தாம்பூலம் வாங்குறவங்க வந்து எந்த ஒரு ஹெசிடேஷனுமே இல்லாமல் தயக்கம் இல்லாமல் போயிட்டு சந்தோஷமாக தாம்பூலத்தை வாங்கிட்டு வாங்க. தாம்பூலம் கிடைக்க கொடுத்து வைக்கணும். தாம்பூலம் கொடுக்க யாராவது கூப்பிட்டாங்க அப்படின்னா மறுக்காதீங்க, போயிட்டு உடனே வந்து சாமி கும்பிட்டு தாம்பூலம் வாங்கிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி பூஜைக்கு போகும்போது நாம் வந்து சுவாமிக்கு வந்து பூ ஏதாவது வாங்கிட்டு போய் கூட நம்ம வந்து சுவாமிக்கு வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாம். வெள்ளிக்கிழமையுமே பூஜை எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம கலசம் வச்சு சுவாமி கும்பிட்றோம்ல, அம்மன் தானே அவங்க மகாலட்சுமி அம்மன், அவங்களுக்கு வந்து திருஷ்டி பட்டிருக்கும். அதனால் ஆரத்தி சுற்றி நம்ம வந்து வெளியில் கொட்டிடணும். சுவாமிக்கு நம்ம ஆரத்தி எடுக்கும்போது அதில் குங்குமம் மட்டும்தான் வச்சு கரைக்கணும். அதுக்கு மேலே வெத்தில வச்சுட்டு கற்பூரம் ஏற்றி சுவாமிக்கு வந்து ஆரத்தி பண்ணணும். ஒரு ஆரத்தி பாட்டு தெரிஞ்சால் பாடுங்க, இல்லைனா டிவியில் போட்டு விட்டுருங்க. நான் வந்து டிவியில் தான் போட்டு விட்டுருவேன். அதே மாதிரி சுவாமிக்கு வந்து சுற்றும் போது மனுஷங்களுக்கு சுற்றி போடுற மாதிரி இந்த பக்கம் 3 தரம் அந்த பக்கம் 3 தரம்லாம் சுற்றக்கூடாது. வலது பக்கம் மட்டும் 3 தரம் சுற்றிட்டு 3 சொட்டு ஆரத்தி எடுத்து தரையில் விட்டுட்டு கொண்டு போய் வெளியில் கொட்டிடுங்க. அவ்வளோதான். அன்றைக்கி நைட்டுமே அம்மன் கூடவே வந்து படுத்து தூங்கிக்கோங்க, உள்ளே போய் தூங்காமல். அன்றைக்கி வந்து விரதம் இருக்கிறவங்களா இருந்தா அப்படின்னா வரலட்சுமி நோன்பணிக்கு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லாம விட்டுட்டேன், லேட்டாக சொல்கிறேன். வரலட்சுமி நோன்பணிக்கு விரதம் இருக்கிறவங்களா இருந்தால் காலையிலே காப்பு கட்டிக்கோங்க. மஞ்சள் துணி இருக்குல்ல, மஞ்சள் கயிறு, அதை நீங்கள் நினச்சிட்டு ஒரு மல்லிகைப்பூ அதில் கட்டிக்கலாம். இல்லைனா விரலி மஞ்சளை கூட கட்டிட்டு நீங்கள் சுவாமி பக்கம் வச்சு சுவாமி கும்பிட்டுட்டு காலையில் நைவேத்தியம் வைப்போம்ல அப்போ சுவாமி கும்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் காலில் விழுந்து குங்குமம் வச்சுட்டு நீங்கள் அந்த கயிறை ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து கட்டிக்கோங்க. ஹஸ்பண்ட் ஃபாரினில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட, மாமியார் யார்கிட்ட வேணாலும் கொடுத்து நீங்கள் அந்த கயிறை வந்து கட்டிக்கலாம். கட்டிட்டு அன்னைக்கு நீங்கள் வந்து விரதத்தை ஆரம்பிச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து நிறைய நோன்பு கயிறு வச்சுட்டு வீட்டுக்கு வரவங்களுக்குலாம் வந்து கட்டி விடுவாங்க. எனக்கு அப்படி பழக்கம் இல்லை.
நான் வந்து ஆரம்பத்துலேருந்து இப்படி தான் செஞ்சிட்ருக்கேன். ஒரே ஒரு நோன்பு கயிறு மட்டும் வச்சு கும்பிட்டுட்டு அந்த நோன்பு கயிறு நான் கட்டிக்குவேன். விரதம் இருந்தால் நோன்பு கயிறு கட்டலாம், இல்லைன்னா வந்து அந்த காப்பு கட்ட வேண்டாம். அது ஆக்சுவலி காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விரதம் இருக்கவங்க கட்டணும். நான் வந்து கட்டிக்குவேன். அந்த மாதிரி காலையிலேருந்து சாயந்தரம் 7 மணிக்கு மேலே சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்ததுக்கப்புறமா நான் வந்து சாப்பிட்டதுக்கு 6 மணிக்கு மேலே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு 6-7 மணிக்கு மேலே வந்து சாப்பிடுவேன். 2வது நாளுமே வந்து நல்லபடியாக முடிஞ்சிடும்ல. 3வது நாள் கலசம் எப்படி விசர்ஜன் பண்ணலாம் அப்படின்னா, காலையில் 6 மணிக்கு சூரிய உதயம் ஆன உடனேவே வந்து கலசத்தை விசர்ஜனம் பண்ணிடுங்க. அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில் சூரிய உதயம் ஆனதுக்கப்புறமா காலையில் சுவாமிக்கு வந்து விளக்கேற்றிட்டு நெய்வேத்தியம் வச்சுட்டு அம்மனை வந்து லைட்டாக முன்னுக்கு இழுத்து கலசத்தை வந்து ஆட்டணும். ஸோ அசைச்சி விடணும். அசைச்சி விட்டால் நம்ம கலசத்தை எடுத்தது மாதிரியான அர்த்தம். அப்படியே கலசத்தை கொண்டு போய் பூஜை அறையில் வச்சுருங்க. பூஜை அறையில் வச்சுட்டு முதல்ல அம்மனுடைய முகத்தை, அந்த தேங்காயை வந்து எடுத்துட்டு அம்மனுடைய முகத்தை வந்து அரிசி பானைக்குள்ளே வச்சுட்டு ஒரு 3 நாளைக்கு வச்சுருங்க போதும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை அறையில், அதாவது எங்கே வைப்போமோ பீரோவில் அங்கே வச்சுக்கலாம். ஸோ அம்மா நீங்கள் வந்து அன்னபூர்ணியாக இருந்து எங்களுக்கு அருள் செய்யணும் அப்படின்னு மகாலட்சுமி அம்மனை வேண்டிட்டு அரிசி பானையில் அம்மனுடைய முகத்தை புதைச்சி வச்சுட்டு தேங்காயை உடைச்சி நம்ம வந்து இனிப்பு பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் லாஸ்ட் டைம் எப்படி பண்ணணுன்றது ஒரு வீடியோவும் கொடுத்துருந்தேன். நான் எப்படி பூஜை பண்ணேன்றதை பற்றி ஒரு வீடியோ வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துப்பீங்க அப்படின்னு நினச்சி தான் நான் வீடியோ வந்து போடாமல் இருந்தேன். பட் நிறைய பேர் வந்து வீடியோ போடுங்கன்னு வந்து கேட்டுகிட்டே இருக்கும். நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து வரலட்சுமி நோன்பு கும்பிட்றதுக்கான ப்ரொசீஜர். உங்களுக்கு இன்னுமே வந்து ரொம்ப டீட்டெயிலாக கிறிஸ்ப் அண்ட் கிளியராக வேணும் அப்படின்னா லாஸ்ட் இயர் நம்ம வீட்டில் பண்ண பூஜையை A to Z நான் என்னோடய 3 நாள் வ்ளாகை வந்து கண்டினியூஸாக நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோவை பொறுமையாக டைம் கிடைக்கும்போது உட்காந்து பாருங்கள். ஸோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும் நம்ம வந்து வரலட்சுமி நோன்பு எடுத்து எப்படி பண்ணணுங்கிறது. அதே போல் அம்மனுக்கு நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்க ஏதாவது ஒரு சின்ன குண்டுமணி தங்கமாவது வந்து நீங்கள் சுவாமிக்கு வந்து போட்டு விடுங்க. அதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம போட்டுக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் போட்ட இப்போ நம்ம உபயோகப்படுத்தின நகையை வந்து சுவாமிக்கு போடும்போது சுத்தமாக அலசிட்டு பாலில் ஒரு தடவை முக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சுவாமிக்கு போட்டுக்கோங்க. அந்த சுவாமிக்கு பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அந்த நகையை கழட்டி நாம் போட்டு கொஞ்சம் நேரம் கழுத்தில் போட்டுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்மளுடைய ஆஸ் யூஷுவல் வைக்கிற லாக்கரில் நம்ம வச்சுக்கலாம். அம்மனுக்கு சாத்தியிருக்க இந்த தாலி கயிறை வந்து நம்ம பூஜையில் உள்ள மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்குமே வச்சுக்கலாம். இல்லைனா நம்ம வந்து தாலி கயிறு மாற்றுவோம்ல, அந்த டைம் பழைய கயிறுக்கு எடுத்துகிட்டு அம்மனுக்கு சாத்தின அந்த கயிறு எடுத்து கோர்த்து நம்ம வந்து தாலி போட்டுக்கலாம் கழுத்தில். இது ஜஸ்ட் 3 நாள் வேலை அப்படின்னு பார்க்கும்போது 3 நாள் தானே அப்படி இருக்கும். பட் இந்த பூஜையை நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணி நல்லபடியாக பண்ணி முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி அவ்வளோ வேலை, அவ்வளோ உழைப்பு இருக்குது. ஸோ அதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடிலேருந்தே வந்து நமக்கு அவ்வளோ வேலை இருக்கும். வீடெல்லாம் ஒட்டடை அடிக்கிறது, எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்கிறது, பூஜைக்கு தேவையானது எல்லாமே வாங்குறது அப்படின்னு. பட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் வந்து ஒரு கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கும் அந்தளவுக்கு வந்து ஒரு சந்தோஷம், ஒரு மன நிம்மதி வந்து நமக்கு கிடைக்கும். வரலட்சுமி நோன்பு வந்து பழக்கம் இல்லாதவங்க வந்து பண்ணலாம், அதனால் எந்த தப்பும் கிடையாது. பூஜையை வந்து பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களா, சந்தோஷமாக எடுத்து பண்ணுங்கள். அம்மன் வந்து கண்டிப்பாக நம்மளை நல்லா வச்சுருப்பாங்க. இந்த வருஷமும் வரலட்சுமி நோன்பு நம்ம எல்லாருமே ஹாப்பியாக ஜாலியாக வந்து சந்தோஷமாக வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். அடுத்ததாக தாம்பூலம் வந்து எப்படியெல்லாம் வச்சு கொடுக்கலாம், என்ன மாதிரியான ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கலாங்கிறது ஒரு ஐடியா பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ லாஸ்ட் இயர் போட்ட மாதிரியே இன்னொரு வீடியோ உங்களுக்கு செப்பரேட்டாக போடுறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்குமே என்னென்ன கிஃப்ட்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா வரும். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வீடியோவை செக் அவுட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.